வந்து டிக்கெட் உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு போகணும். உள்ளுக்கு போய் நான் காணொலியில் காட்டக்கூடிய எப்படி எங்களை காட்டி கொண்டு பாருங்க. இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். முக்கியமாக போடப்பட்டிருக்கு அதில் காதல் ஜோடிகள் அனுமதி இல்லை. இதில் வந்து டிக்கெட்டுடைய ப்ரைஸ் போடப்பட்டிருக்கு. 100 ரூபாய் 200 ரூபா அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. டிக்கெட் எடுத்தாச்சுல, இதுதான் டிக்கெட். 2 டிக்கெட் எடுத்துருக்கிறோம். எனக்கும் ருபினாக்கும் எடுத்துருக்கிறோம். இதுதான் நாங்கள் உள்ளுக்கு வந்த கையோடையே இருக்கின்ற இடங்கள். ரெண்டு முதலைகள் நிற்குது. அதில் எழுதிக்கிறாங்க பார்ப்போம். சில அறிவுறுத்தல்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. எந்த பாதையால் நாங்கள் உள்ளுக்கு போகணும்னு சொல்லி அறிவுறுத்தல் போடப்பட்டிருக்கு. அந்த நுழைவாயிலே 2 சிலைகள் செய்து வச்சிருக்கணும். தமிழ் மன்னர்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பேர் சரியாக தெரியலை, பிள்ளையாச்சல கூட இல்லை. தமிழ் மன்னர்கள், ஒரு ஆணும் இங்கால் ஒரு வீரமங்கை அவங்களுடைய சிலையும் செய்து வைக்கப்பட்டிருக்கு. நாங்களும் இப்போ வந்திருக்கிற நேரம் சரியாக ஒரு 5 மணி இருக்கும். என்ன 5 மணி இருக்கும். இந்த நேரம் தான் சரியான ஆட்கள் அதிகம் ஒன்று கூடுகிற நேரம். அதோட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு. இதெல்லாம் எங்கே வரீங்க? என்னது குடிலா? இது உண்மையிலேயே இந்த இடங்கள் ஏதாவது அவுட்டோர்ஸே தானே, வீடியோ பிறந்த நாளாக இருக்கட்டும், கேக் வெட்டலாம், பிறந்தநாள் ஏதாவது கொண்டாட்டங்கள். இப்போ வெட்டிங்னு சொன்னால் அவுட்டோர் எல்லாம் படிப்பினும். அதெல்லாம் இங்கே வந்து செம்மையாக எடுத்துக்கொள்ளலாம். வெட்டிங் அவுட்டோருக்கு சட்டப்படி இடம். இவங்க பிறந்த நாளுக்காக சின்ன பள்ளியில் எல்லாம் வந்து படம் எடுத்து கொண்டு இருக்கணும். இது நாங்கள் கடைசியாக போன முறை வந்து பார்த்த இடங்க பொலிவல் விளாடுற மாதிரியான. நாங்கள் அதில் போய் அதில் வரும். புலி, இரு பக்கமும் புலி இந்த சிற்பம் செய்து வைக்கப்பட்டிருக்கு. நல்லா தானே இருக்கு. இதில் படி மாதிரியான அமைப்பு இருக்கு. மீன் போகலாம். இதில் கொஞ்சம் ஒரு அறிவுறுத்தல் போட்டிருக்கு. நட்பு மாநில அமைப்பற்ற இந்த சிற்பமானது மகளான பிறந்த நாளை முன்னிட்டு தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. நல்ல ஒரு பெரிய சிற்பம். எகிப்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் தான். செமையாக இருக்குது. அடுத்ததாக இங்கால ஒட்டகங்களுடைய அமைப்பு செய்யப்பட்டிருக்கு. எகிப்தில் இருக்கிற எகிப்தினுடைய அந்த போக்குவரத்து அந்த காலத்தில் ஒட்டகங்கள்லாம் செமையாக இருக்கலாம். நாங்கள் எகிப்துக்கு போக தேவையில்லை. ஆனால் இங்கே இருந்து எகிப்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
நான் அங்கேருந்து பார்க்கும்போது இப்படியான ஒரு அமைப்பு இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது நல்லா இருக்குது. ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், வீடியோ எடுத்துக்கொள்ளலாம், செமையாக கூட இருக்குது. எடுத்துட்டியா? எப்படி இருக்கு? புதுசாக காட்டியிருக்கு. நல்லா கிளியராக இதாக இருக்கு. வீடியோக்கு நல்லா இருக்கு. இது தீக்கோழி தீக்கோழி தீக்கோழி. ஓ, தீக்கோழின்னா நினைக்கிறேன். அன்னம் இப்படியா இருக்குமா? அன்னம் வெள்ளை கலர். இது தீக்கோழி. நல்லா இருக்கு. ஏதாவது பர்த்டே ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறோன்னா இதில் கொண்டு வந்து வச்சு நாங்கள் கேக்குகளை வெட்டலாம். கேக் இல்லை பண்ணிக்கிட்டு வரணும். வெட்டு. இதான் கேக். வேண்டும். என்ன விலை வேண்டது கேட்டு அடுத்த மாதம் யூடியூப் பெருமாட்டத்தில் வேண்டும். இந்த வீடியோ ஓடினா வரும். ப்ராமிஸ். $100 கூட. கொஞ்சம் சிற்பம் செய்திருக்கணும். நல்லா தானே இருக்குது. இங்கே கேண்டீன் இருக்குது. வில் யுத்தம் புரிவதற்கு 3 அம்புகளுக்கு $100. நாங்கள் இங்கே வில் யுத்தம், அதாவது அம்பை இது விளையாடலாம். இதுதான் கேண்டீன். நாங்கள் ஏதாவது வேண்டலாம். சோட்டிஸ் இருக்குது. வேணா பிரியா பேருந்து போய்க்க வேண்டும். ஆ $10 roll. டீ. அது என்ன டீ? இல்லை இல்லை, டீ வேண்டாம். ரோல் மட்டும் வேண்டாம். ரோல் மட்டும் காணும் தானே. டீ வீடியோ பிடிக்கும். இப்போ நாங்கள் ரோல் வேண்டிட்டோம், சாப்பிட போகிறோம். சோஸ்
எதில் ஏதோ 150 அடி உயரத்தில் நிற்கிறீங்க பயமாக கிடக்குன்றது. இது மரத்தில் சும்மா நாங்கள் ஏதாவது ஊஞ்ச மாதிரி கட்டிகிட்டு இருக்கலாம். இல்லை வீட்டில் மரத்தில் சும்மா கயிறை கட்டி ஊஞ்சல் மாதிரி செய்யலாம். இதெல்லாம் கட்டி நீங்கள் ஆடுவீங்களே இருந்து என்ன மெத்த. நீச்சல் தடாகத்தில் சிறுவர்கள் ஒரு ஆளுக்கு 500 ரூபாயாம், பெரிய ஆளுக்கு 750. போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் நீச்சல் தடாகத்துக்கிட்ட நிற்கிறோம். நல்லா இருக்கு. விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடிய மாதிரியான தொங்கு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. நாங்கள் அங்கே இருந்து அப்படியே நடந்து வந்து இந்த பாதை ஊடாக விளையாடிக்கொள்ளக்கூடிய மாதிரியான இடங்கள்லாம் தொங்கு பாலங்கள்லாம் சேகரிக்கணும். இந்த இடத்த இந்த சரக்கேஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த மேலும் சரக்கு வர்ற மாதிரி இப்படியான அனுபவம் நீங்களும் விளையாடின அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. மழை தூருது. என்ன மழை தூருது. மேலே ஏறி அப்படியே சரக்கேஸ் செய்யலாம். இங்கே ஃபோட்டோக்கள் எடுக்கக்கூடிய மாதிரியான நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கணும். செமையாக தான் இருக்குது. உங்களுக்கும் நேரங்கள் இருந்தால் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எப்படி இருக்கிறாடா? அது பிரச்சனை இல்லை. ஊஞ்சல் எல்லாம் இருக்குது. நாங்களும் ஆடத்தான் ஆசை. ஆனால் கொஞ்சம் பெருசாக கட்டியிருந்தால் நாங்களும் ஆடலாம். இதில் ஒரு நினைவு சின்னம் ஒன்று இருக்குது. சண்முகநாதன் தேசிகன் அவருடைய ஒரு நினைவொரு இடம் அமைக்கப்பட்டிருக்கு.
இது பிள்ளைகளை விளையாடுறதுக்காக ஒரு நல்ல ஒரு கேம். நாங்களும் சின்ன பிள்ளைகள் விளையாடிருக்கிறோம், செம்மையாக இருக்குது. இங்கே அந்த குதிரை போகிற மாதிரியான குதிரை சவாரி. குதிரை சவாரி சிறுவர்களுக்கு 150, பெரியவர்களுக்கு 200 வழங்கப்படும். 200 கட்டணமாக அறவிடப்படுது. அந்த குதிரை சவாரி வந்துட்டு நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். அதனால் நினச்சேன் பிறந்த நாள் யாரோ கேக் வெட்டுறதுக்கான செய்யப்பட்டிருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பூங்காவுக்கு வெறாக்கள் அதில் நின்று சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 2 ஊஞ்சல் அமைப்பு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் அதிலிருந்து ஊஞ்சலாடி ஓய்வெடுத்து கொள்ளலாம்.
இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். பாருங்க, நல்லா இருக்குது, நல்ல கிளைமேட்டாக இருக்குது. சரியான உயரத்தில் நிற்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கும். செம்மையாக இருக்குது. மேலே நின்று வீடியோ எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு கட்டுமான அமைப்பு செய்திருக்கிறேன். இப்படி மேலே ஏறி வந்து இந்த இடங்களை பார்க்கும்போது ஒரு புதிய அனுபவத்தை தரும். அதை நல்லா உணர்ந்து தான் இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். யார் இந்த திட்டமிடலில் செய்தேன்னு தெரியல, ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு நடுவில் மேலே மாதிரியும் சுத்த வேற போட்டிங் போகிற மாதிரியான செட்டப் தான் இது. படகு பயணம். சரி, நாங்கள் தங்குவோம் கீழே. இப்படி வேறு இடங்கள் ஏதாவது நாங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரியான இடங்கள் எங்களுடைய மாலை நேரங்கள்லேயும் சரி, ஓய்வு நேரங்களையும் சரி, நாங்கள் எங்களுடைய மனதை கவரக்கூடிய மாதிரியான இடங்கள் யாழ்ப்பாணத்தில் வேறு எங்கே இருக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணம் மண்டலத்தில் இலங்கையில் எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போய் காணொலி பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் பதிவு செய்கிறோம். இதுதான் இன்ட்ரன்ஸ். பாருங்க, நிறைய வாகனங்கள் வந்து சரித்து விடப்பட்டு பார்க்கிங்கில் நிற்கிது. இவ்வளோ பேரும் இன்றைக்கு வந்திருக்கிறோமே, ஞாயிற்றுக்கிழமை. மேலாண்டு பார்க்க எல்லா காட்சியும் நல்ல சிறப்பாக தான் இருக்குது. சரி, நாங்கள் இறங்குவோம். ரங்குறா தான் கொஞ்சம் இதில் ஒரு பில்டிங் ஒன்று கட்டிக்கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது ஒரு ஏதாவது கடைகள் வரப்போகுது, அப்படி இல்லாட்டி ஏதாவது
தங்கி போய் போகிற மாதிரியான ஒரு செட்டப் தான் நினைக்கிறேன். இப்போ கொஸ்டல் மாதிரி தூரத்துலேருந்து தூரடங்கள்லேருந்து யாராவது வந்து நின்றா தங்கி நின்று விடுமுறையை கழிக்கிற மாதிரியான ஒரு பில்டிங் தான் கட்டிக்கொண்டிருக்கணும். அப்படியே நாங்கள் நடந்து போவோம். இந்த பாதையால் நான் விரையில் இந்த இடத்தினுடைய சிறப்பே இந்த போட்டிங்கில் போகிறதா தான் செம்ம பண்ணாக இருக்கும்.